தாமரையில் வீற்றிருக்கும் ரத்தினமான சிவனை நான் வணங்குகிறேன். ஸ்ரத்தை பக்தி என்னும் நதியிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீரான என் தூய மனத்தால் அவரை அபிஷேகம் செய்கிறேன். சமாதி என்னும் நறுமணப் பூக்களால் நான் அவரை வழிபடுகிறேன். இவையெல்லாம் நான் இனி இப்புவியில் பிறக்கக்கூடாது என்பதற்காக என்று சொல்லி சிவபெருமானை வணங்குங்கள். சிவபெருமானை வழிபட இன்னொரு சிறந்த முறையையும் கூறுகிறார். சிவபெருமானே, நீரே எனது ஆத்மன், என் மனமே பார்வதி, என் பிராணன்களே உனது சேவகர்கள், என் உடலே உமது வீடு, அன்றாட செயல்களே உமது வழிபாடு, என் உறக்கமே சமாதி, என் நடையே உமது பிரதட்சிணம், என் பேச்சே பிரார்த்தனை. இவ்விதம் நான் எனது அனைத்தையும் உமக்கு அர்ப்பணிக்கிறேன் என்பதாக கூறுகிறார். நாமும் இனி வரும் காலங்களில் குருதேவர் கூறும் விரதங்களை கடைபிடித்து அதன் சிறந்த பலனை அனுபவிப்போம். நாளைய நிகழ்வில் ஸ்ரீராம நவமி குறித்து குருதேவர் கூறும் அரிய விஷயங்களை நாம் சிந்திப்போம். இன்றைய நிகழ்வை கேட்டு